வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். என்னென்ன நியூஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ரேம் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தான். நம்மள்கிட்டயே நான் கேட்டேன் என்னென்ன நியூஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவனை எதாவது பார்த்துருப்பான் இல்லையா, அப்போ என்ன அவனும் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அந்த ரேம் அப்படின்னா. ரேமுக்கு நான் ஒரு டேட்டா வச்சிருக்கேன், பார்க்குறியா? மிரண்டுவனி. இந்த இயரன் அப்படின்னு பார்க்கும்போது ரேமோட பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. ரொம்ப எல்லா பிராண்டும் அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிக்க இங்கே பேர் குளோபல் செமிகண்டக்டர் கம்பெனி, ஓகே, கம்பெனிஸ் பை மார்க்கெட் ஷேர். ஓகே, இதில் ஹைலைட் பாரு, இங்கே பாரு, NVIDIA 4.4 ட்ரில்லியன். NVIDIAன்னு ஒன்று நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, அதில் இருக்கக்கூடிய ஹெட்டை பார்க்கும்போது ஓ அவர் ஒரு தாய்வான் இல்லாட்டி சைனாக்காரர் அப்படின்னு தோணும். அவர் ஃபேஸ்லாம் நீ பார்த்தோன்னா தெரியும். ஆமாம், ஆனால் அது வந்து ஒரு US பேஸ்டு அப்படிங்கிறனால அப்போ உனக்கு என்ன ஆயிடுதுன்னா, இங்கே பாரு எத்தனை பேர் இருக்காங்க பாரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்தா உனக்கு NVIDIA வருது, ப்ராட்காம் வருது, குவால்காம் வருது, இன்டெல் வருது, சினப்சிஸ், மைக்ரானு, AMD, லேமு. குவால்கமே அவன்கிட்ட தாங்க இருக்கு. குவால்காம் அவன்கிட்ட தான் இருக்கு. இல்லடா, எல்லாமே அவன்கிட்ட. நான் இந்த தாய்வான் ஆதரவு வச்சிருக்கேன். நிறைய பேர் சைனீஸ்னு கூட நினைச்சிருப்பாங்க, ஸ்னாப் டிராகன் அப்படின்னு ஒன்று அப்படி கூட நினைப்பாங்க, அப்படி நினைப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா ஆச்சரியமா இருந்தது ஒரு சில டேட்டா. டேய் என்னடா இது அப்படின்னு. ஏன்னா இப்போ அசால்ட்டாக பாரு, NVIDIAவோட கேப் எங்கேயோ இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் AMDலாம் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக பார்க்குறோம். இன்டெல், AMDலாம் அவங்களாம் பாரு கேப் எவ்வளோ இருக்குன்னு. அப்படி இங்கே பார்த்தா யுனைடெட் கிங்டம், ஆம், ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் மேப்பு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் இல்லையா, ஆம். அப்புறம் ஜப்பான் அப்படின்னு வரும்போது 10 others, அப்படி 10 பேருக்கு மேலே ஜப்பானில் இருக்காங்க போல டெக்னாலஜி ஆஸ்பெக்டில். அப்புறம் சிம்பிள்லாம் போட்டுருக்காங்க. அப்புறம் அட்வான்டெஸ்ட் அப்படின்னு ஒருத்தங்க. இந்த நெதர்லாண்ட்ஸ் பற்றி நீ பார்க்கும்போது TSMC பற்றி பார்ப்போம், ஃபேப்ரிகேஷன் யூனிட் இதெல்லாம் பற்றி பேசுவோம். அதுக்கெல்லாம் வந்து சரி கரெக்ட் தான். இப்போ தோசை சுடுற மிஷின் வந்து இப்போ ஆனந்த பவனில் தோசை சூப்பராக சுடுறாங்க, கரெக்டுங்க. சரி, ஆனந்த பவனில் மிஷின் வச்சு தோசை சுடுறாங்க ஜி. ஓ, மிஷின் வச்சு சொல்கிறாங்க, சூப்பர் ப்ரோ அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி சரி மிஷின் யார் பண்ண, ஆனந்த பவன்ல பண்ணால் இல்லை, அது வேற ஒரு கம்பெனி பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த TSMCயாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த ஃபேப்ரிகேஷன் யூனிட்ஸ்களுக்கான அந்த காம்பனன்ட்ஸு, அந்த மிஷினரிஸு, அந்த லேப் செட்டு எல்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா இவங்களாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸு, சுவிட்சர்லாண்டு, எப்படி சைலண்டாக எல்லாம் இருக்கு. சரி, இதில் இன்னொன்று என்னென்னா, சாம்சங்க்கும் சரி, கார்த்திக் கூட சிரிச்சிட்டு இருந்தா மத்திய குரூப்பில். சாம்சங் எப்படின்னா திடீர்னு வந்து ஒரு பெரிய என்டர்பிரைஸோட ஆர்டர் கிடைக்குது. இப்போ சாம்சங் வந்து சாம்சங் கிட்ட, சாம்சங்கோட ஃபோன் டிவிஷன்லேருந்து ஆர்டர் கிடைக்கிறது வேற, ரேம் எல்லாத்துக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு சைனால இருக்கிற எல்லா ஃபோன் கம்பெனிஸுமே வந்து சாம்சங் கிட்ட ரேம் ஆர்டர் கொடுக்கறதும் வேற. அதை தாண்டி அன்எக்ஸ்பெக்டட்லி மொத்தமாக வந்து மெயினான ஆளுங்க யாரெல்லாம் பார்த்தா NVIDIA உள்ள வரான், அந்த பக்கம் வந்து கூகுள் வரான், எல்லாரும் உள்ள. என்னடான்னு கேட்டால் நாங்களாம் ஏஐக்கு வந்து LPDDR ரேம் யூஸ் பண்ண போகிறோம், உங்களுக்கு அதனால தாங்க அப்படின்னா. டேய் என்னடா இது, கூரையை பிச்சுட்டு கொடுக்குறானே. ஏங்க 4 GB ரேமுங்க, 4 GB 8 GB ரேமு. நமக்கே தெரியும் ஆவரேஜா 5000 இருக்குமா, 4000 நானே பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்கு 4000. இப்போ அதோட வேல்யூ என்ன, 8000 ரூபாங்க. LPDDR 4 5 கூட இல்லை. சரி, ஆக்சுவலாக என்னன்னா இதில் ஹைலைட் என்னன்னா, சாம்சங் ஒரு பாயிண்ட் சொன்னான். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சாம்சங் வேஸ்ட்டு, வேற யாராவது வந்து உள்ள வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரேம் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணி டிமாண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்லாம் யோசிச்சாங்க. சாம்சங் வந்து நேக்கா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் போட்டிருந்தான். அதில் அவன் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு டிமாண்ட் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்கு, மொத்த டிமாண்டையும் நான் மீட் பண்றதுக்கு எனக்கு 2028 அந்த மாதிரி ஆயிடும், அவ்வளோ நாள் ஆகும். நான் நினைச்சா என்னோட ரூம் இப்போ ஒன்றும் இந்த ரூமில் உட்காந்து அவன் வேலை பார்க்குறான். அவன் என்ன டிமாண்ட் அதிகமானனால நான் இன்னும் ஒரு 10 எம்ப்ளாயி எக்ஸ்ட்ரா போட்டு பக்கத்து ரூம் வாடகை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிமாண்டை கம்மி பண்ணலாம். ஓகே, ஆனால் அவன் என்ன தடவை சொல்கிறான், நான் அதை பண்ணுவேன். இப்போ எனக்கு வந்து இந்த ரூம்குள்ளே இருக்குது, என்னால் முடியும், ஆனால் நான் ஏன் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்குள்ளே இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் வச்சே நான் வேலை பார்த்துட்டு அவங்களுக்கும் ஹைக் கிடைக்க போகுது ஒரு பக்கம். அது கொடுக்குறானோ கொடுக்கல, அது வேற விஷயம். எனக்கு மார்க்கெட் கேப் டிமாண்ட் இருக்கிறனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த டிவிஷனுக்கு வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னே வைங்க, 2028 என்னோட டிமாண்ட் சேச்சுரேட் ஆகுதுன்னு வைங்க, பக்கத்து ரூம் வாடகை எடுத்தனே அதை என்ன பண்ணணும்னு கேட்குறான். நாங்கள் ஃபுல்லாக ஃபெசிலிட்டிஸ் பில்டு பண்ணுறேன், இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுறேன், அன்றைக்கி டிமாண்ட் படுத்துரும், யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, அந்த மிஷினில் நான் யாருக்கு விற்பேன்னு கேட்குறான். இல்லை, ஒரு லெவலுக்கு அப்புறம் இப்போ இது பிட்காயின் நடுவில் வந்து 2020 கிட்ட பயங்கர ட்ரெண்டு. ஏன்னா அந்த கொரோனா அப்போ வீட்டிலே இருக்கோம், வீட்டில இருந்தே பண்ணிடலாம், ஃபுல்லாக போட்டு மேத்தமெட்டிக்ஸில் போட்டு கோடு வர நம்ம போட்டு ரெவன்யூ தான் எல்லாம் பண்ணாங்க. நடந்து அவ்வளோ GPU, அவ்வளோ கிராஃபிக் கார்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டு அப்படியே அடிச்சாங்க. பார்த்தீங்களா, அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கான யூஸ் இருக்கு. ஒரு டைம்ல வந்து அவங்க கிராஃபிக் கார்டு வாங்கின காசு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. லக்கு இல்ல சீக்கிரம் வந்தா வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் சீக்கிரம் போனோம். ஏங்க பவர் ப்ராப்பரா இருக்கணும். அது கோடிங் பாதிலே ஆஃப் ஆச்சுன்னா கூட செத்தோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், முதல்ல இருந்து வரணும். வெறுப்பா போயிடும் நமக்கு. ப்ராசரு
அதுக்கப்புறம் கிராஃபிக் கார்டுலாம் அதெல்லாம் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ டிமாண்ட் இருந்தனால. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கு இப்போதான் மடமடம் கீழே வந்துருச்சு. மடமடம் கீழே வந்து இருக்கட்டும். இப்போ யாருமே இந்த ஜிபியூ பற்றி இப்போ வருத்தப்பட போகிறதில்ல. ரேம்க்கு தான் இப்போ வந்து அதான் இப்போ இதுவும் ஓவர் பஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு 1 வருஷங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதுக்காக நான் ஓவரா பேராசப்பட்டு 4 வீட்டை வாடகைக்கு எடுத்து உள்ள ஒரு 50 பேரை எம்ப்ளாய் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நாளைக்கு என்ன ஆனா டிமாண்ட் மீட் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கணும். அந்த இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரியான டிவிஷன்ஸ்க்கு இடையில நடக்கிற கூத்துக்கு அதுக்கும் போன தடவை என்னன்னா S25 சீரீஸ்க்கு வந்து என்னன்னா S25 சீரீஸ்க்கு இவங்க எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு வந்து SoC 8 லிட் வேணும் முடிவாயிடுச்சு. ரேம் ஸ்டோரேஜ் எல்லாம் சாம்சங்கோடதுலயே இருக்கு. ஆனா ஃபோன் பண்றவன் வந்து சாம்சங் கிட்ட வேணான்றான். எனக்கு அதோட மைக்ரானோடது நல்லா இருக்கு பவர் விஷயம்டாங்கிறான். அப்போ எவ்வளோ அசிங்கமா இருக்கும். அன்னைக்கு மட்டும் உனக்கு ஓகே. இப்போ கேட்பாங்கல்ல அந்த டிவிஷன்ல ரேம் வந்து வெளில கொடுத்துட்டான்ல. மைக்ரானே குரூஷியல பரிதாப நிலையில மூடிட்டு போயிட்டாங்க. ஆமா வேணான்றதுனால ஏன்னா அவனும் லார்ஜ் ஸ்கேல் பண்றான். எக்ஸாக்ட்லி. எல்லாரும் இப்போ அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. DDR4 அந்த ரேம்லாம் வந்து எங்க இருக்கு $40 இருந்தது $100 மேல போயிடுச்சு. அது எவ்வளோ ஷார்ட் பீரியட் 18 monthsல. இல்லடா நமக்கு லைவா தெரியுது அந்த 18 monthsல என்னாச்சுன்னு யோசி. எப்போ வந்து ஜம்ப் அடிக்க ஆரம்பிச்சது இந்த 18 monthsல அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான். இல்ல இப்பதான் தோணுது இந்த ஜியோ ஏர்டெல் இவனுக்கெல்லாம் ஃப்ரீயா விட்டானுங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி வந்து எனக்கு செம்ம காண்டா இருந்தது. இந்த டெலிகிராம் ஒரு பக்கம் எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கலாம். சரியா பிரைவசி எனக்கு தெரியல. ரஷ்யால வந்து என்னை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. அங்க கூட 4 இடத்துல என்னோட ஆதார் கார்டு பார்த்தேன்னு கூட நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி தானே ஏதாவது செல்ட்டு சுத்திட்டு இருப்பாங்க ஒரு கேங்கு. இந்த வாட்ஸ்அப் மட்டும் பாத்தீங்கன்னா ரஷ்யா என்ன நீங்க இல்ல இது வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா என் பிரைவசிக்காக போராடக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எவ்வளவு நேக்கா இருந்தான்னா நம்ம தலையிலே மிளகா அரைச்சி நம்மகிட்ட இருந்து டேட்டா வாங்கி அதை வச்சு ஆடும் ஒரு பக்கம் ரன் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்புக்கு வந்து பேக்கப் என் டிவைஸ்லயே நான் எடுத்து சாகணும். இதை தாண்டி என்னன்னா க்ளவுட் பேக்கப் எடுக்கிறதா இருந்தா ஒன்னு டிரைவ் இல்லாட்டி iCloudல எடுக்கணும். இதுல வேற இப்ப அடுத்து வாட்ஸ்அப்புக்கு வந்து என்ன பண்ண போறாங்களான்னா சிம் கார்டு ஆக்டிவா இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகுன்றாங்க. இப்ப லாக் அவுட் ஆகும்னா நான் என்ன இப்போ ஆண்ட்ராய்ட்ல தான் என்னோட மெயின் வாட்ஸ்அப் இருக்கு. நான் அதுல இருந்து இப்போ ஐபோனுக்கு இதையும் மூவ் பண்ணணும் அப்படின்னா iCloudக்கு மூவ் ஆகணும். அங்க இதுக்கு மூவ் ஆகணும். நான் டிவைஸ் ரீசெட் அடிக்கணும். எனக்கு இப்ப அடுத்த கேள்வி என்ன, இதெல்லாம் நான் பண்றேன் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம் இதுலயே வச்சு எனக்கு செட் ஆகுமா அது? சரி அப்ப இப்படிதான் பிரச்சனை அப்படின்னா நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். நிஜமா எதர் நான் டெலிகிராம்ல இருப்பேன் இல்லைன்னா நிஜமே அரட்டைக்கே நான் போயிடுவேன். அரட்டையும் கிளவுட் பேஸ்டா தானே இருக்கு. சரி நான் அரட்டையே போயிடுறேன். அங்க போயிட்டு எனக்கு மட்டும் இப்போ நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நம்ம கம்யூனிட்டியில இருக்க மெம்பர்ஸ் கேக்குறாங்க அரட்டை ப்ரமோஷன். ஆமா அவனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கான். ஆமா அரட்டை ப்ரமோஷன் தான் என்ன பண்ண போறேன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல இது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல. ஏன்னா நான் அரட்டையை பத்தி பேசினா சங்கி கொரட்டன் ஒரு ஆப் வந்து நம்ம நிறைய சர்ச் பண்ண போறேன்னு சொன்னேன். அதை வந்து இப்போ யார் லான்ச் பண்ணுவா நீயே சொல்ல. இப்போ வந்து நம்ம இதுல ஐடி யாரு மினிஸ்டரோ நான் போறேன் அப்படின்னா யாருக்கு கீழே இருப்பாங்க அந்த ஐடி மினிஸ்டர். சரி எதுக்கு மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரே இருக்காருன்னு போனேன்னா அப்ப நான் ஊபி தமிழ்நாடுல டக்குன்னு ரீச் ஆகணும்னா நான் சீஃப் மினிஸ்டர் பாக்குறேன். தமிழ்நாடு பேஸ்ட் ஆப் சார் இது. இந்தியா ஃபுல்லா யூஸ் பண்ண குளோபலாவே யூஸ் பண்ணலாம். நம்ம ஊர்ல இருந்தா பண்றேன் கொரட்டை. இதை யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாரும் தூங்குவீங்க. இவங்களோட மைண்ட் செட்டே வேறங்க. இப்ப இதே உங்களோட ஃபேவரட் பிளேயர் இப்ப தோனியே வந்து இவர்கிட்ட சிஎம் கிட்ட வந்து அவார்ட்லாம் வாங்கினார். அதாவது கப்பு வாங்கினாங்க. சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு அப்ப ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அந்த கப்பை கொடுத்தாங்க. அப்ப தோனியை போய் சொல்லுவீங்களாடா இந்த மாதிரி இன்டர்நேஷனல்ல ஜெயிச்சதும் உடனே மோடி வருவாரு. அவர் வருவாரு. உடனே சங்கி மொத்த இந்தியன் டீமும் சங்கி ஆயிடும். ஐயோ பைத்தியக்கார கூட்டம்டா இது. பெர்ஸ்பெக்டிவே ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி மாறிடும். அது மட்டும் இல்ல இப்ப இது ஹீரோயின் அந்த மாதிரி மாற மாட்டேங்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆன் ட்ராக்ல இருக்கிற ஹீரோயின் எல்லாம் பார்த்தா வேற ஏதாவது மாறுது. ஆனா இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே மாற மாட்டேங்குது. அங்க மோட்டிவ் வேற இல்ல. மோட்டிவ் வேற. இப்போ நம்ம ஊர்ல இருந்து அப்ப நம்ம ஏதாவது ஒரு ஆப் பண்ணோம்னா அதை நான் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, ப்ரொமோட் பண்ணக்கூடாது. நானே வச்சுக்கணும். என் வீட்டுல எங்க அப்பா அம்மாக்கு எங்க வீட்டுல எப்படி தெரியுமா சொன்னேன், கூடுவாஞ்சேரியில கண்டுபிடிக்கப்பட்ட ஆப் இது எஸ்டான்சியா அங்கதானே ஜோகோ. அப்ப எப்படி இருக்கு சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கு? குடுவாஞ்சேரியில செஞ்சது குடுவாஞ்சேரி பசங்க. அதாவது குடுவாஞ்சேரியில வந்து பசங்க உட்காந்து ஒர்க் பண்ணி இந்த ஆப்பே லைவ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. எப்படி சர்வர் இங்க தானே ஜோகோல தானே இருக்கும். இங்க இருக்கும் இல்லாட்டி தென்காசியில இருக்க போது எப்படி பார்த்தாலும் ஜோகோ கீழ தான் இருக்கு. தமிழ்நாடு பேஸ் தான் குடுவாஞ்சேரி ஆப்புங்க அது அப்படின்னு போது எவ்வளவு பெருமையா இருக்கு. அது இல்ல இந்தியால ஒரு ஆப் இருக்கு. இந்தியா ஃபுல்லா வந்து இப்போ ஜோகோ பத்தி யாராவது பேசுறாங்க அப்படின்னா நமக்கு தானே பெருமை. ரைட்டு. சாமத்த ரேம் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ். இல்லை வீடியோ பார்த்துருந்தேன். ஐயோ நடுவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க. அதே வீடியோ தாங்க தப்புன்னு வேற எங்கேயும் பிடிங்க வந்து. சரி ரேம் ப்ரைஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபோன்ஸோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். என்னோட கருத்து என்னன்னா ஃபிளாக்ஷிப் இதுக்கப்புறம் எல்லா ஃபோனுக்கும் ரேம் முக்கியம். எனக்கு ஒண்ணே ஒன்று தான்டா. இதை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி கூட ஒரு ஷார்ட்ஸாக கூட போடுவேன். 2025 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொத்து பத்திரம் வீட்டு என்ன வேற ஏதாவது வண்டி இண்டி வாசல் சின்னத்தை வித்துட்டு ஒரு ஃபோன் வாங்கிருங்க. ஏன்னா இல்லாட்டி ப்ரைஸ் ஏறும் அப்படி நான் சொல்ல விரும்பவே இல்லை. ஃபோன் ஒரு இத்து போன விஷயம். அது வாங்கினதுலேருந்து யாருமே வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் ஃபோன் மூலமாக சக்ஸஸாக பார்த்துருக்காங்க.
பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிரியேட்டர்ஸ்னு சொல்ல மாட்டேன். இப்போ இவங்க மட்டும் தான் எக்ஸஸா இருக்காங்க. இது வந்து இப்போ எங்கேயோ போயிட்டு ஒரு இடத்துல போய் அந்த ஹீல் அதை சொல்லுவோம்ல எப்பயுமே, அந்த ஹீலிங்கை தட்டிட்டு இப்போ கீழே வர ஆரம்பிக்கும். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப க்ரௌட் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா எது ரியல் எது டூப்னே புரிய மாட்டேங்குது. ரியல் எது ரியல் எது. ஆமா, சும்மா வரவங்கள இன்டர்நெட் வச்சுக்கிட்டு எல்லாரும் இப்போ என்ன ஆயிடுதுன்னா வாங்குறவங்களோட விக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க. எஸ்ஆர்கே வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னா எஸ்ஆர்கே எவ்வளவு கொடுத்தாருன்னு கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சு இல்ல இந்த மைண்ட் செட் ஏன் வந்துச்சு? இப்ப எஸ்ஆர்கே நல்ல பையன் அப்படின்னு சொன்னா அப்ப தப்பா? ஏன் எஸ்ஆர்கே நல்ல பையன் இவர் ஏன் சொல்றாருன்னா எஸ்ஆர்கே வந்து ஏதோ காசு கொடுத்துருக்கான் போல, அதனால இவர் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. அதான். சோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ் அதிகப்படுத்திட்டு வரனாலதான். அப்ப அந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ் இருக்கிறது தப்பா நீங்க கேட்கலாம். எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு நியாயம் உண்டு. நீங்க பாக்குற வேலைக்கு ஏதோ கூலி கிடைச்சே ஆகணும். அதை தாண்டி போறதுல தான் தப்பு. பிளஸ் நம்ம பாக்குற வேலை என்னங்கிறது இருக்கு இல்லையா? நான் பாக்குற வேலை 4 பேருக்கு நல்லதா அமைஞ்சதுன்னா பரவாயில்ல. நான் பாக்குற வேலை எனக்கு நல்லது பிளஸ் என்னை நம்பி வந்தவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னா விளங்குமா சொல்லுங்க? கையில் ஆல்ரெடி ஒரு ஃபோன் இருக்குது, அது நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா அது 5G டிவைஸாக இருந்ததுன்னா அதுலேயே ஹோல்ட் பண்ணிடுங்க. பேட்டரி மாற்ற முடியும். பேட்டரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா இவங்களுக்கு ஏஐக்கு பேட்டரி தேவையில்லை. அவங்க வேற ஏதோ டெக்னாலஜி தான் வச்சிருக்காங்க. சிலிக்கா கார்பைடாக இருந்தாலும் சரி, லித்தியம் அயனாக இருந்தாலும் சரி, லித்தியம் பாலிமராக இருந்தாலும் சரி, இந்த பேட்டரிஸ்லாம் அவங்க கேட்க போகிறது கிடையாது. அதனால நீங்கள் வந்து ஃபோன் இப்போ வாங்கணுன்றது அழைச்சி கிடையாது. உங்கள் ஃபோன் கம்ப்ளீட்டாக பழுதடைஞ்சிருச்சு, இதை நான் யூஸே பண்ண முடியாது, டிஸ்பிளே ரிலேட்டடான இஷ்யூ அப்படின்னா வேற வழியே கிடையாது. அப்போ நீங்கள் மாறி தான் ஆகணும். மொரோவர் இருக்கிறத தக்க வச்சுக்கோங்க, அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு செகண்ட்ஸில் ஃபோன் வாங்கணும்னு கூட சத்தியமாக நான் சொல்ல. அதுக்கு வேற ஏதோ செகண்ட்ஸ் கடையில் ஒரு 10 கடை கூட நான் டைப் வச்சுக்கிட்டு அவங்களுக்காக நான் பேசுறேன்னு நினைச்சுப்பாங்க. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் சோகமா மொத்தம் நிஜமாவே இந்த ஏஐக்காக காம்பனன்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ல பெரிய லெவலில் சேஞ்ச் நடக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக நார்மலைஸ் ஆகும். அதனால நீங்க இப்போ பதட்டப்பட்டு ஃபோன் வாங்குற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் மாற போறது இல்லை. நீங்க 2025 வாங்கினாலும் சரி, 26 வாங்கினாலும் சரி, தேவை இருந்ததுன்னா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கிப். இப்போதைக்கு ஸ்கிப். நம்ம எல்லாருமே ஸ்கிப் பண்ணா பிராண்டுக்கே அள்ளு தட்டலும். என்ன இது பயங்கரமா இருக்கு? HR88B8888 யாரு இது? ஹை காஸ்ட் நம்பர் பிளேட் தான். இதுதான் வந்து 1.17 crore வந்து சேல் பண்ணாங்களாம். அது எதுக்குன்னா 11 லட்சம் வேல்யூ உள்ள காருக்கு இந்த 1.17 crore நம்பர் பிளேட்டை வந்து சேல் பண்ணாங்களாம். ஆனால் அவர் அந்த வாங்கினவரால் வந்து அந்த காசை வந்து கொடுக்க முடியலையா. அதனால நம்பர் பிளேட் மறுபடியும் ஏலத்துக்கே வந்துருச்சான். இது ஏதோ ஃபேன்சி நம்பருங்கிறதுக்காக இது வந்து இவ்வளோ காசு தான். காசு கொடுத்தாதான் பிளேட்டை கையில் கொடுக்கணும். காசு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து ஏலத்தை எடுத்தவங்க பேர் வந்து அறிவிச்சிட்டாங்க, ஓகே இவர் தான் எடுத்திருக்காருன்னு. பட் ஆனால் அவர் வந்து காசு கொடுக்க முடியல. அவர் சும்மா சொல்லியிருந்திருக்காரு. அந்த மனுஷனால போட்டு விடுவோம் வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி காசு இவரால் கொடுக்க முடியல. அதனால மறுபடியும் ஏலத்துக்கே வந்துருச்சு அந்த நம்பர் பிளேட் மட்டும். யாரும் அந்த நம்பர் வாங்க மாட்டாங்களா? அப்போ ஏன் எலைட்டில் யாராவது வாங்குவாங்கல்ல? என்னடா நம்பர்? கார் வேல்யூவே 11 லட்சங்க. அதான் சொல்றேன், கேனத்தனமா இருக்கா. அதுக்கு 1 crore நம்ம வேற தான் வாங்கிட்டு போயிடலாங்க. டெஸ்லா கார்லாம் 45 லட்சமா பேஸ் மாடல். இது MKBHD வீடியோ பார்த்தீங்களாங்க? ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப எந்துவா ஒரே ஹாப்பியா வீடியோ போட்டிருந்தாப்புல. ஷாமி காரை பத்தி போட்டிருந்தாரு. ஓ பரவாயில்லையே. அதான் வீடியோ மேக்கிங்லாம் பயங்கரமா இருக்குடா. அவங்களாம் வந்து படம் எடுக்கிற அளவுக்கு எடுக்கிறாங்கடா. ட்ரோன்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்துல ஒரு கார் வச்சுலாம் ஓட்டுறானுங்க. பயங்கரமா இருக்கு. கார் சொல்றாங்களா? இந்த காரை காட்டுறதுக்கு வேற ஒரு கார்ல இருந்து கேமரா டிக்கி ஓபன் பண்ணிச்சு, அதுல இருந்து கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. மல்டி ஆங்கிள் ஷூட்டு. சைட்ல இருந்து ஒரு கோப்ரோ மாதிரி ஒரு கேமரா வச்சு MKBHD பேசுறதுலாம் வருது. அப்புறம் மொத்த காரையும் காட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு கார்ல இருந்து எடுக்கிறது. அதுல ஒரு விஷயம் பார்த்தா மிரண்டா. இதுக்கெல்லாம் மேக்கிங் காஸ்ட்னு சொன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம் பிராண்ட் சைட்ல. இவங்க என்னன்னா ரூமுக்குள்ளே நம்ம ஆளுங்க லைட் மட்டும் பின்னாடி கிளம்பிட்டு மேக்கிங் காஸ்ட்ன்றாங்க. இல்லடா, அந்த கார்ல ஒரு விஷயம் மட்டும் கேள்விப்படும்போது ஷாக்கிங்கா இருந்தது. உள்ள எக்கோசிஸ்டம் பயங்கரமா இருந்தது. ஃபுல்லா பார்த்த அந்த வீடியோல வந்து அந்த எக்கோசிஸ்டம் ஐடியாஸ்லாம் பயங்கரமா இருந்தது. டிரைவரோட லீன் பண்றோம்ல சீட்ல, அந்த சீட்ல இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்குமா. ஸோ இப்போ பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு வை, அதே சமயம் நேவிகேஷன் இருக்குன்னு வை. பாட்டு ஓடுறது எல்லாருக்குமே காமன் இல்லையா? 24 ஸ்பீக்கர் இருக்குங்கிறோம்டா அந்த கார் உள்ளர. குட்டி குட்டி ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கும் போல. சரியா? அந்த பாட்டு ஓடுது இல்லை, அந்த இப்போ நார்மலாக நமக்கு என்ன ஒன்றா, நம்ம மேப் போட்டு பாட்டு கேட்டுட்டு நான் சைக்கிள் ஓட்டுறேன் இல்லாட்டி வண்டி ஓட்டுறேன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பாட்டு கம்மியாகி அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும் எனக்கு. மேப் போட்டே வண்டி உங்களுக்கு மட்டும் நம்ம கேட்கும்ல. இப்போ கார் ஓட்டுறதுனால எப்படி ஆகுதுன்னா, அப்போ எனக்கு அதே அனௌன்ஸ்மெண்ட் வரணும்னா நார்மலாக எப்படி ஒர்க் ஆகும்னா, டேக் லெஃப்ட் 300 meters அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கேட்கணும். கரெக்டா? அப்படிதானே கேட்கும். ஆனா இதுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நேவிகேஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சா டிரைவர் சீட்ல மட்டும் இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்குங்க முன்னாடி. அது இருக்கிறதுலாம் தெரியாது. அங்க மட்டும் சொல்லும் 200 meters லெஃப்ட் எடுக்கணும்னு. யாருக்குமே தெரியாது. ஆனா அங்க பாட்டு ஓடுறது ஓடிக்கிட்டே இருக்கும். பயங்கரமா இருந்தது. அதெல்லாம் சொல்லும் போது எனக்கே இருந்து ஏய் என்னடா என்னென்னமோ சொல்றேன். என்ன சொல்றான்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நான் பார்த்ததுலேயே டெஸ்லா பார்த்துருக்கேன், ஓட்டியிருக்கான். போர்ஷில் உள்ள கார்ஸ்லாம் ஓட்டியிருக்கான். ஸோ இதை ஓட்டிட்டு என்ன சொல்கிறேன்னா, டெக் வந்து பயங்கரமாக இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. அதான் ஏன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ இல்லாட்டி வந்து ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் எதனாலும் பண்ணுறான்ல ஷாமி சைனால. ஸோ இவ்வளோ பண்ண தெரிஞ்சவன் ஒரு பிராண்ட்னால அவங்க கார் பண்ணதும் எப்படி இருக்குன்னா, $55,000 வந்து டெஸ்லா விற்கிற காரை இவங்க 42,000 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. அவ்வளோ டாக்கிங் பாயிண்ட்ஸு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான்.
பார்க்க பயங்கரமா நீங்க நேர்ல பாத்தீங்களா? என்னது அந்த கார் car தானே? ல. ஆமா அந்த car தானே? ஆமா. ஓகே ஓகே. நான் பார்த்து பச்சை கலர் நினைக்கிறேன், பயங்கரமா இருந்தது அது. ஆனா பயங்கரமான கார் தாங்க அது, நிஜமாவே. இவரு சந்தீப் ப்ரோ ஓட்டினா சந்தீப் தான் ஓட்டினா. ஏதோ ஒரு ஈவெண்ட்ல சிவி லான்ச்சா? எது அதுவா? 15 அல்ட்ரா லான்ச்சா? இல்ல அதுக்கு முன்னாடி தான். அதான் ஏதோ ஒரு ஈவெண்ட் 14 சீரிஸ்ல ஏதோ லான்ச் அப்படா. ஓகே ஓகே. ஆனா அதான் சொல்றேனே, கிளிப் இருக்கும், மேபி நான் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா இருக்கும். அப்புறம் டாடா பாய் சொல்லிட்டு அப்படியே எக்ஸிட் ஆயிடுவாங்க நினைக்கிறேன். எக்ஸிட் ஆயிடுவாங்க. இல்ல இதுல Stageலே. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது எல்லாருக்குமான இக்கட்டான கேள்வி. இது ஷாமி டீமுக்கே இக்கட்டான கேள்விதான். எல்லா மீட்டிங்கையும் கொண்டு போய் டெல்லியில வச்சுக்கிறாங்க ஆமா. எல்லா பிராண்டுமே. ம். ஆனா ஷாமியோட ஆஃபீஸ் பெங்களூர்ல அவ்வளவு பெருசா இருக்கு. ஸ்டேஜ்ல பிரசன்ட் பண்ற ஸ்டேஜ்ல காரை ஓட்டிட்டு வர முடியுது. அப்ப அந்த கார் எப்படி எடுத்துருந்துருப்பாங்கன்னு யோசிங்க. அவ்வளவு பெரிய ஸ்பேஸை பெங்களூர்ல வச்சுட்டு எதுக்கு இங்க டெல்லிக்கு போக வேண்டியதா இருக்கு? இந்தியால என்ன நடக்குது இதை பத்தி நீங்க போய் யோசிங்க. வீடியோ பாக்குறீங்கல்ல, இதை பத்தி நீங்க யோசிங்க. ஒரு பிராண்டுக்கு இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இங்கே இருக்கு. நினைச்சா யாராலும் இங்க வர வைக்கவும் முடியும். ஸ்டேஜ்ல காரை ஓட்டுறாங்க, யூட்டர்ன்லாம் போட்டு போறாங்க. அவ்வளவு பெரிய ஸ்டேஜ். அதெல்லாம் விட்டுட்டு நான் டெல்லியில ஏதோ ஒரு ஹோட்டல்ல போயிட்டு இதோட குட்டி ஸ்டேஜ்ல காசை கட்டி உட்காந்து, ஏன் மேபி அங்கதான் கிரௌட் அதிகமா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிரௌட் அதிகமோ இல்லையோ, அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குன்னு நீங்களே யோசிங்க. யோசிச்சா நமக்கு பைத்தியம் தான் முடியும். பஞ்சாயத்து இருக்கும் போல இருக்காங்க. கொடுங்க போய் யோசிங்க. டெல்லியில வீடு வாங்கினதுக்கப்புறம் நாங்க சொல்றோம். டெல்லியில எல்லாத்தையுமே சொல்லலாம். லங்ஸே கருப்பு கருப்பாகி போய் செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நான் கந்த துணி ஆனது பார்த்தாம அங்க போகணுமான்னு அப்புறம் அங்கேருந்து வெளில வந்துடுவாங்கல்ல. சரி ஓகே. இது நிறைய வாட்டி நம்மளும் பேசியிருக்கோம். அதான் இந்த இதுதான் கவர்மெண்ட். இது ஒரு கொடுமைங்க. இது அன்இன்ஸ்டால் பண்ண முடியும்னு வந்ததுங்க. நான் ஒண்ணு போட்டேன், அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமா, சூப்பர். ஆனா இந்த எந்தூசியாஸ்ட்ங்கிற பேர்ல நிறைய பேர் சாகடிக்கிறானுங்கன்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. உடனே நிறைய பேர் வந்துட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்களோட பேச்சு சரியில்லையே, உங்களை பார்த்தா சாஃப்ட் சங்கி மாதிரி தெரியுது. ஐயோ, அதுக்கு கீழே ஒரு ஹிந்திக்காரன் என்னன்னே தெரியல ஹிந்தியில போட்டுருந்தான். நான் குரூப்ல வந்து கேட்கறேன், டேய் என்னடா போட்டிருக்காங்க, கொஞ்சம் யாராவது பார்த்து சொல்லுங்கடா. ஹிந்தி தெரிஞ்ச ஒரு 2 பேர் வந்து அப்புறம் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நம்ம ஏன் வந்து செவி சாய்க்க கூடாது, ஹிந்தியில போட்டிருக்காரு. இப்போ டெரரிஸ்ட் வந்தா டெரரிஸ்ட் எல்லாம் ட்ராக் பண்ண முடியல, எல்லாரையுமே ட்ராக் பண்ணிட்டு இருந்தாலும் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் இருந்ததுன்னா ஏதோ டெரரிஸ்ட் மட்டும் மாதிரி கார்னர் பண்ண முடியறதுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் போது அதை ஏன் நம்ம வரவேற்க கூடாது அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ஹிந்திக்காரன் வந்து போட்டு போறான். எனக்கு ஹிந்தி தெரியல, அவன் போட்டு போயிருக்கான். நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா, உன்னை பார்த்தா சாஃப்ட் சங்கி மாதிரி தெரியுது. என்னது அன்இன்ஸ்டாலபிள். இவரு நீங்க சொல்லுங்களே அருண் மைனியா? ஆமா. அவர் வந்து இந்த சவுத் கொரியா போயிட்டு அங்க இருந்து ஒரு போன் ஆட்டைய போட்டுட்டேன். நார்த் கொரியாவா போன் ஆட்டைய போட்டேன் அப்படின்ட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. பாத்தீங்களா? அந்த போன் வந்து ரொம்ப செக்யூரிட்டா, அது ஒரு மண்ணுமே இல்ல. எதை டைப் பண்ணாலும் மாறிக்கிட்டே இருக்காது. அதாவது அகைன்ஸ்டா டைப். இப்போ OnePlusல இருக்கு. OnePlusல அருணாச்சல் பிரதேஷ் என்னடான்னு கேட்டா வேற ஏதாவது கேளுன்னு கட் பண்ணிட்டு போயிடுது. அது வந்து மாத்திருது. ஆனா இப்ப மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். இல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புரியல. அப்ப இவ்வளவு நாளா என்ன? ஏன்னா இத்தனை வாட்டி நிறைய பேர் வந்து இன்டர்நெட்ல அதை பேசவும், சரி ஓகே OnePlus டீமே அதை வந்து அட்ரஸ் பண்ணி நாங்க உடனே என்ன சொன்னா, நம்ம இவன் பிரதீப் என்ன பண்ணான் தெரியுமா, அதே மாதிரி உள்ளே டீப் சீக்ல இருந்து எல்லாமே ஷாமில இருக்கு. அதுல போய் கேட்டு பார்த்திருக்கான். அருணாச்சல் பிரதேஷ் வந்து ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் இந்தியா, அங்க ட்ரெடிஷனல் வேல்யூஸ் அதிகமா இருக்குன்னு இது சொல்லுது. அங்க OnePlusல கேட்டா நீ வேற ஏதாவது கேளு, அருணாச்சல் பிரதேஷ் பத்தி கேட்காத அப்படிங்குது. ஏய் என்னடா இது? அந்த நார்த் கொரியா போன்ல வந்து ஏதாவது கோளாரா டைப் பண்ணாலே டைப்பே மாறிடுது. நம்ம என்ன டைப் பண்றோமோ கோளாரா டைப் பண்ணா அந்த டைப்பிங் ஏரியாவே நம்ம போட்டதை அப்படியே மாத்தி விட்டுட்டு போயிடுது. கண்டெக்ஸ்டே மாத்துது. நான் இப்போ வந்து இவனை கொல்ல போறேன் தெரியுமா அப்படின்னு போட்டா கண்டெக்ஸ்ட் மாறிடும். மாத்தி விட்டு என்ன பண்ணி விட்டு போயிருக்கோம்னா, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் தெரியுமா அப்படின்னு. அதே மாதிரி அவங்களோட லாங்குவேஜ் மட்டும் தான் அந்த கீபோர்ட்ல சப்போர்ட்னு நினைக்கிறேன். வேற கண்ட்ராவே மாத்தவும் இல்லை. அது ஃபுல்லா அவங்க லாங்குவேஜ் தான் இருந்துச்சு. அவர் போட்டிருந்தாரு அந்த வீடியோ. அதுக்கப்புறம் அவர் ஏதோ 3 நாள் வந்து வீடியோவே போடல. செத்து போயிட்டானா, பிடிச்சிட்டாங்களா அப்படிலாம் கேட்டுருந்தாங்க. அந்த கமெண்ட்ல பார்த்தாலே அப்படிதான் இருக்கும். மறுபடியும் வந்துட்டான்டா அப்படின்னு. மறுபடியும் அவர் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போட்டிருப்பாரு. ஃபைனலி ஐ ஹவ் கேம் பேக் அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்படிதான் நிறைய இருக்கு. அனதர் நியூஸ். இது நியூஸ் கிடையாது, ஆல்ரெடி செத்து விழுந்த நியூஸ் தான். 6 years ago டுடே, அதாவது டிசம்பர் மாசம் அல்லவா, அவர் தான் உடம்பு சரியில்லாம போய் கோவிட்-19 பரப்புனாராமா. கோவிட்-19 அதான். அது வந்து 6 years ஆயிடுச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அப்படி இப்ப என்ன திரும்ப வேணும்ன்றீங்களா? அப்ப இருக்கிற பிரச்சனையே நம்ம மூட முடியல. ஓகே, இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி மைக்ரான் கம்பெனி வந்துட்டு குரூஷியல் அந்த இதை வந்து நான் கட்டி விட்டாங்க. இதுக்கப்புறம் அதில் வராது. அது இப்போ அதையும் எனக்கு எப்படி பார்க்க தோணுதுன்னா, உள்ள ஆப்ரேஷன் லெவலில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், ஏன்னா அவங்க இந்த கன்சியூமருக்கு பண்ணுறதை வந்து வேண்டாம் அப்படின்ட்டு தான் குரூஷியல் வந்து. இல்லை, அவங்க வேண்டாம்னு சொல்கிறது மட்டும் இல்லைடா. இவ்வளோ நாளாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இப்போ கன்சியூமர்ஸ்லாம் இவ்வளோ நாளாக இவன் ஒருத்தன் தான் எனக்கு அஃபோர்டபுளாக கொடுத்தான்றாங்க. ஏங்க நம்மகிட்ட இருக்க இல்லைடா ஒரு 5 tool கிடக்குது, எல்லாமே குரூஷியல் தாங்க எங்கிட்ட இருக்கிறது. இப்போ பிரச்சனை என்னன்னா, அதான் இப்போ 5 tool இருக்கிறது மேட்டர் இல்லை. அன்னைக்கு இருந்த பிரைஸ்க்கு இப்போ அவனாலையும் கொடுக்க முடியாதுல்ல. இப்போ அவன் ஏற்றுவான். உடனே எல்லாரும் என்ன தெரியுமா பேசுவாங்க, குரூஷியல் காசு போட்டு ஏத்துறாங்க. டேய், ஊர் நிலம்புற அப்படி இருக்குடா, அதனாலதான் நான் ஏத்தலடா. குரூஷியல் வந்து தலையில துண்ட போட்டு இப்ப என்ன பண்ணலாம், நமக்கு 5000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை ஏஐ ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து மாஸ்க் இல்ல 6000 ரூபாய்க்கு வித்தாலும் அவன் கேள்வி கேட்க மாட்டான். ஆமா, எனக்கு வேணும், எனக்கு இத்தனை ஜிபி ரேம் வேணும், டிமாண்ட் இருக்க இடத்துல தள்ளி விட்டுருவானுங்க. தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே நம்மகிட்ட நம்ம கன்வின்ஸ் பண்ணணும், கார்டு ஆஃபர் கொடுக்கணும்,
ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து காலு கேட்பாங்க. ஆனா இப்ப நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சப்போர்ட்லாம் இருக்கும், வாரண்டிக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பிப்ரவரி வரைக்கும் ப்ரொடக்ஷன் ரன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாரண்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி பண்ணிட்டோம், பரவாயில்ல. ஆனால் எஸ்எஸ்டிக்குலாம் வாரண்டிக்கு எத்தனை பேர் போய் பார்க்குறீங்க அப்படிங்கிற சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும். நாங்களும் தெரிஞ்சுக்கோங்களா. அவங்க இந்த மெமரி பேஸ்ட் இது தான் குரூஷியல். அவங்க நிலமே குரூஷியலாக ஆயிடுச்சு, அதான் உண்மை. ஓகே ஓகே. இது வந்து போன வாரம் வந்து மைத்ரி ஃபிலிம்ஸில் வந்து குட் பேட் அக்லி மற்றும் டூட்ல வந்து இளையராஜா சார் வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணாரு அப்படின்னாங்க. அதை இப்போ வந்து சரி பண்ணிட்டாங்க. இவங்க மைத்ரி ஃபிலிம்ஸ் வந்து காசு கொடுத்து அதை அப்போ அந்த பாட்டு யூஸ் ஆகுது. அப்போ அந்த பாட்டை வந்து மறுபடியும் டியூட்லேயும் வருது, ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதான் நீ மேட்சே ஆகாத, நீ தான் சொன்னி ஜோக்கா இருக்கே. அதனாலதான் அப்படின்னா அந்த பொண்ணு ஆடுறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அதனால அந்த மேட்டரை வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. அதை அப்டேட் பண்ணல. அதுக்காக கேள்வி என்னன்னா, ஏன் அதை முதல்ல பண்ண வேண்டியதானே? அவர்கிட்ட எல்லாம் கேட்டா அவர் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாரு. ஏதோ ஜோபியில வச்சிருக்கதே 4 சாக்லேட் தான், இல்லை வேற 3 நீ கேட்கற மாதிரி இருக்குது. எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவங்களுக்குலாம் எனக்கு தெரியவே தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். எனக்கு இப்போ ஒரு காண்டு நான் சொல்லிட்டா, அந்த பாலிலேருந்து நான் ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி மார்க்கெட் எப்படி மாறுது, பிரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரியா, F8 அல்ட்ரான்னு சொல்லிட்டு வச்சு போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சைடில் வந்து மங்காத்தா ஓடிக்கிட்டு இருக்கும் மியூட்டில், அதுக்கு காப்பிரைட் வருது. குட்டியோண்டா ஓடும், அதை தான் எஸ் பஸ் இதுன்னு போட்டோம் மாற்றி. ஓ வீடியோவா? அது பாட்டு வீடியோ ஓடிட்டு இருக்கும் குட்டியா டிவியில். அதனாலதான் சைடுல டீம் எஸ் பஸ்ன்னு போட்டு. ஆமா சார், நான் நரேஷ் ப்ரோ வித்த காட்டியிருக்காரு மனுஷன். இல்லடா, அவன் என்ன சொன்னா தெரியுமா, மொத்த வீடியோ சூப்பரா இருந்தது, இதுல வேற அந்த ஃப்ரேமிங்கே பயங்கரம், அந்த சைட்ல வந்து அந்த படம் ஓடுறதுக்கு அதுக்கும் சூப்பரா இருக்கு அப்படின்னா. யூடியூப்ல மியூட்டட்ல ஸ்க்ரீன்லயே வரக்கூடாதான், ஏதோ அதனாலதான் நம்ம வீடியோ ஓடுதான். எவ்வளவு கேவலமான ஒரு எண்ணம் இது. நான் வந்து இப்போ மொத்த வீடியோவே வச்சு ட்ரைலர் ரியாக்ஷன் மாதிரி பண்ணியிருந்தா கூட நீ கேள்வி கேட்கலாம். நான் ஃப்ரேம்ல இருக்கிறேன், அந்த ஹோட்டல் ரூம் தான் அவ்வளவு பெருசு இருக்கு. அது கிடையாது, கண்டென்ட்டே அது கிடையாதுல்ல. கர்மாந்தாலே அடிப்பேன். என்னோடது வந்து ஸ்க்ரீன்ல வந்தாலே நான் காப்பிரைட் அடிப்பேன். குட், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க பாலிசியை. எப்படிப்பட்ட சன் நெட்வொர்க் வந்து கொஞ்சம் கோளாறு தான். அவன் ஒரு காப்பிரைட் அடிச்சானா முடிஞ்சு, அவன்கிட்ட கிளைம் ஆகிறதுக்குள்ள நம்ம வேற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். என் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல எனக்கு ஏகப்பட்ட எகிரி இருக்கு. நானே வேணாம், பயங்கரமான பவர்ஃபுல். இதை ஒருத்தனுக்கு வேலையை வேற கொடுத்துருப்பாங்க பத்துல. செமையா இருந்தது. இதுல என்னன்னா, Xiaomi 17 Ultra 3 சென்சார் தாங்க இருக்கும். ஒரு 1 inch சென்சார் எப்பயும் மாதிரி இருக்கும், பிரைமரி சென்சார். அதுவே ஆம்னிவேஷன் சென்சார் தான். அடுத்து இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, லேட்டஸ்ட் அந்த பெரிஸ்கோப்காக 1/1.4 inch தான் இருக்குமான்னு தெரியல, அது நம்ம வெயிட் பண்ணுவோம். HP9 இதுக்கு முன்னாடி இருந்தது, இது வந்து மாறுது. அந்த ஐட்ரேஷன் மட்டும் இல்லாம இது வந்து கண்டினியூஸ் ஆப்டிகல் ஜூம் எபிலிட்டி உள்ள இருக்கும். அதுதான் இப்ப எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஏன்னா சோனில இருக்கு, இவங்களும் கொண்டு வரதா போட்டிருந்தது. அது எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். அல்ட்ரா வைட் எப்போ மாதிரி சோனாங்கி ஒன்று இருக்கும், அது வந்து சும்மா பேருக்கு. ஃப்ரண்ட்லேயும் ஒரு 50 மெகாபிக்சல் ஆம்னிவேஷன், ஸோ அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ஃப்ரண்ட்லேயும் 50ங்கிறது வந்து நான் ப்ரோ மேக்ஸும் ப்ரோலையும் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஃப்ரண்ட் 50 வேற லெவல் வேலை செஞ்சது. பார்ப்போம். ஸோ அப்போ இதுவும் நல்லா இருக்கணும், பட் ப்ரைஸ் தான் எங்கே போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்தியா வருமா அப்படிங்கிற சந்தேகம் தான் இருக்கு. அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது எடுத்து ரிவ்யூ பண்ணுங்க. செமையா இருக்கு. இவனை பத்தியா சீன் போடுறான் பத்தியா? எங்க பரத்வாஜ் ப்ரோ தான் மனுஷன் சோனி வச்சு என்ஜாய் பண்ணி செமையா இருக்கு. இது ஆக்சுவலா வந்து MP3 பிளேயர் தான் மச்சி. எல்லாமே அதுல இருக்கு, கேசட்டும் இருக்கு, எஃப்எம்மும் இருக்கு. வேற லெவலுங்க ஆக்சுவலா. இதெல்லாம் ஃபோனும் செமையா இருக்கு. 5G வேற எனேபிள் பண்ணிட்டான் அந்த 4CLT ஆப் வச்சு. அது இன்னும் ஒரே வெயிட்டாங்க. எது? சோனியும் ஏரும் இல்ல, ஏர் ரொம்ப லைட் வெயிட். மச்சி இது எப்படி இருக்குன்னு பாருடா. ஆனா நிஜமாவே ஐபோன் ஏர் வந்து கையில எடுக்கும்போது எங்க போன் டிஸ்ப்ளே தான் இருக்கு. அந்த கேஸ்ல இருந்து பொறு காட்டு ரொம்ப கஷ்டங்க. அந்த தானோஸ் வந்து கையில ஒரு கத்தி வச்சுட்டு பேலன்ஸ்னு அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிருக்காங்க, பயங்கரமா இருந்தது, மிரட்டி இருக்காங்க, செமையா இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து காஸ்மெட்டிக் அந்த மாதிரியான ஒரு கேஜெட்டா தான் இருக்கு. அந்த மாதிரி காமனா எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறது, எல்லாருக்கும் செட் ஆகுமாங்கிறது பெரிய கேள்விதான். ஓகே, அப்புறம் ஒரு வழியா சாம்சங் எக்ஸினாஸ் ஆமாடா 2600 2 நானோமீட்டர்ல 2 நானோமீட்டர் மட்டும் இல்ல, ஆல்ரெடி இதை பத்தி கொஞ்சம் டேட்டாஸ்லாம் வந்துச்சு. பட் அவங்க பெருமைப்படுறதுக்காக கொரியன் மீடியா கூட அப்படி சொல்லியிருக்கலாம். டிவைஸ் ரிலீஸ் ஆகட்டும் நமக்கு தெரிஞ்சிடும். ப்ரொடக்ஷன்ல கூட அவங்க வந்து எப்படின்னா ஒரு 10 சிப் பண்றதா இருந்தாலும் 6ல இருந்து 7 சிப் ஒர்க் ஆகிற அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் ஆச்சரியமே. நாட் ஃபார் அல்ட்ரா போல இருக்கு. அல்ட்ராக்கு எப்பயுமே ஸ்னாப் டிராகன். இதுல ஒரு கூத்து இருக்குடா, ஸ்னாப் டிராகனை விட எக்ஸினாஸ் ஆக்சுவலா கொஞ்சம் பவர்ஃபுல்ரா. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸினாஸை கொஞ்சம் அண்டர் பிளே பண்ண வைப்பாங்க. ஏன்னா அல்ட்ரா ஓட்டு கிடைச்சிருமே அப்புறம் நம்பர் சீரிஸ். அதனால வித்தாலும் அவங்களுக்கு பெருமை தானே. இப்போ இது எப்படி போகுதுன்னு தெரியல. 2400 மறுபடியும் கொடுங்கடா, அதுவே போதும். அதுவே நல்லா இருக்கு. அதுவே இப்போ இந்த மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் சும்மா சொல்ல, இந்த மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, ஆனா 8 Gen 2 நல்லா இருந்தது, நான் எதுக்கு நான் இப்போ 8 Lite Gen 5 வாங்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அந்த பொட்டன்ஷியலே எனக்கு வந்து நான் அதையே இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணல. எனக்கு 8 Lite Gen 5 நான் என்னத்த 4 மில்லியன் ஸ்கோர் வச்சு என்ன திருத்துருவா சுத்த போறேன் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இதுவே அதனால தான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கு. 8 Gen 2 தான் இது. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. ஆப்பிள் கிட்டே எனக்கு அப்படிதான் ஜோக்கா இருக்குது. இதுல என்னத்துக்கு A19 Pro எனக்கு புரியவே இல்லை. அதுல இருக்க ப்ராசஸர் இன்னும் நல்லா தாங்க வேலை செய்யுது. இதை விட நல்லா வேலை செய்யுது. அது வந்து A16 ஆக்சுவலி நல்லா வேலை செய்யுது.
A16 ப்ரோ நல்லா மேக்ஸ், அதனால ஓவர் கிளாக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேட்டர் இல்ல இல்லை. ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்குமோ? அப்படிலாம் இல்லை, கூலிங் மெக்கானிசம் கிடையாது. கூலிங் மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் 17 ப்ரோல வந்திருக்கு நல்லா. அப்படியா? ஆமா. சரி. அதாங்க அதே மாதிரி இந்த நியூஸ் நான் ஏன் எடுத்தேன்னா, இதுக்கப்புறம் உங்களோட கண்கள் வந்து இன்ஃபினிக்ஸ் பக்கமும் டெக்னோ பக்கமும் போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து என்னன்னா பின் இன்ஃபேரினாவா, இது வந்து நோட் 60 அல்ட்ரா. நோட் 60 அல்ட்ரா. இது வந்து இந்த கார் டிசைன், கார் இது பண்ணுறவங்க ஃபெராரிக்கெலாம் இவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். இவங்களோட இப்போ டைப் பண்ணி இன்ஃபினிக்ஸில் நோட் 60 அல்ட்ரா அப்படின்னு ஒரு டிவைஸ் வந்து வரும் 2026. இந்த டிவைஸ் வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ளஸ் ஆனால் பேஸ்ட் ஆன் டிசைனை கான்சன்ட்ரேட் பண்ணி வர ஃப்ளாக்ஷிப் சூப்பர் அப்படின்ற மாதிரி இன்ஃபினிக்ஸ் சைட்லேருந்து டெக்னோ ஒருத்தன் வச்சிருக்கான். அந்த நியூஸ் சொல்கிற மாதிரிங்க. இதுவும் பார்த்தேன். இது டெக்னோ வந்து டியூயல் மிரர் ரிஃப்ளெக்ட்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த டெலிஃபோட்டோவோட ஓவரால் செட்டப்பே தின்னாக்குறாங்க. ஆமாம், ஏன்னா எல்லாம் எருமாடு மாதிரி. இப்போ அப்போ என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னா, தின்னான ஃபோன்லேயே டெலிஃபோட்டோ கொடுக்க முடியும் சூப்பராக. ஏன்னா இவன் தின் ஃபோனும் பண்ணிட்டான். ஸோ இப்போ ஆப்பிள் மாதிரி தின் ஃபோனும் இவன் பண்ணிட்டான். அப்படின்னும் போது இவன் சென்சார் அப்படியே தின் பண்ண ட்ரை பண்ணுறான். போவா ஸ்லிம். போவா ஸ்லிம் எப்படிங்க இருக்கும்? இதை விட வெயிட்லெஸ்ஸா? செம லைட் வெயிட் அது போவா ஸ்லிம். ஆனால் என்ன கொடுமைன்னா பில்டு குவாலிட்டி ரொம்ப வீக்காக இருக்கும், அதான் பிரச்சனை. அதுக்கு மேலே ப்ராசர் கிடையாது, இந்த அளவுக்கு வெயிட் லைட் கிடையாது. அது 5000 mAh பேட்டரி. இல்லை, இது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கோளாரா இருக்குமா? அதெல்லாம் இந்த அளவுக்குலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அது 19,000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றானா அவனை நம்ம என்ன கேள்வி கேட்கறது? அதில் 6000 இருக்கும்போது தெரியும் 6000 தானே. ஆமாம், அதே தான் 6300 தான். அதை போய் அதில் கொடுத்து வச்சிருப்பாங்க. சிஸ்டம் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது, ஆனால் யூஸ் தான் பண்ண முடியல. சரி, 6300ங்கிற ப்ராசருக்கு HD பேனல் கரெக்டுங்க. அது வந்து ஸ்க்ராலிங் பர்பஸ் மட்டும் தான். நான் Redmi 15C சொல்கிறேன் பாருங்க. ஓகே, அப்புறம் வழக்கம் போல் OnePlus 15R. அதோட என்னன்னா சைனாவில் வந்து 8300 mAh இருக்குது. பட் ஆனால் இந்தியாவில் 7400 mAh. மேபி நம்ம கம்மியாக இருக்குது. மேபி எது வேறு எதுவும் சேஞ்சஸ் வரலாம் அப்படிங்கிறேன். 5000 mAh கொடுத்ததுக்கே 1.5 நாள் உட்காந்து எல்லாம் கண்ணை வஞ்சி போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை பாதி பேர் தலைவலிக்குதுங்கிறாங்க. 24 hours 7500 mAh போதாதா? 7400 mAhலாம் நாட் எனஃப். நாட் எனஃப். ஆமாம், 42 hours ஸ்க்ராலிங் எங்களுக்கு வேணும். சரி, உங்களுக்குலாம் எவ்வளோ பேக்கப் வருது? 3100 mAh 5 மணி நேரம் SOT வரும். 5 மணி நேரமா? சரி, 5 மணி நேரம் தானா? SOT சொல்றீங்களா? பரவாயில்லைங்க. நான் அப்போ இருந்து அப்படியே தானே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பவர் சேவர் கூட போடல நான் இந்த ஃபோனில். ஸ்க்ரீன் ஆன் டைம் இது ஷாமிலே அதே தான் வரும், 5 hours 6 hours அவ்வளோதான். பொறு இவங்க A19 Pro ஆப்டிமைசேஷன் வாங்க மாதிரி இன்னைக்கு இது வரைக்கும் 69% யூஸ் பண்ணியிருக்கேன். 4 hours 54 minutes. பரவாயில்லையே, நல்லா தான் இருக்கு. ஆமாம், நான் கூட ரொம்ப மாட்டித்தனமா இருக்கணும். OnePlus இது 12 miniனா உங்களுக்கு இவ்வளோ கிடையாதுல்ல. சார்ஜ் சைக்கிளே கம்மியாக இருக்கும்டா, 28 சைக்கிள் தான் நான் வாங்கும்போது. அவர் என்ன யூஸே பண்ணலையா? நான் தான் 24 சைக்கிள். அவருக்கு என்னன்னா பெரிய டிஸ்பிளேயா இருக்குன்ட்டாரு. அவர் வந்து எப்பயுமே இந்த குட்டி ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவார். இப்போ 13 mini யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 13 mini யூஸ் பண்றாங்க. அடுத்து இப்போ 17 ப்ரோக்கு போயிடுவார். அவர் அந்த குட்டி சைஸ்க்கு தான் போவார். ப்ரோவே பெருசா இருக்கு சிவா, கொஞ்சம் வெயிட்டா இருக்கு அப்படின்னு. 13 mini செமையா இருக்குன்றாரு. பயங்கரமான ஆளால இருக்காரு. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அப்படியே 13 mini ஆட்டையை போட்டுருவாருங்க. 13 mini ஏன்டா? அதே நீங்க ரொம்ப நாள் கேட்டு இருந்தீங்களே. இல்ல அதான் இதெல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் நினைச்சது எல்லாத்தையும் வாங்கி நான் என்ன ஷோரூம் வாங்கிக்கிறது? ஏதோ ரெட்ரோ ஃபோன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இல்லைங்க, யாராவது வந்துட்டு போனாங்கன்னா கொடுத்து விடுவீங்களா? நான்லாம் வந்திருக்கேன், தம்பி நீ நல்லா வேண்டா அப்படின்னு சொல்லி ஃபோன் கரெக்ட். எப்படி வீட்டு பத்திரம் வாங்கிட்டு தானே கொடுப்பேன், அப்புறம் என்ன வீட்டு பத்திரமா? ஓகே, இன்னும் அலர்ட். இந்த நியூஸ் வந்து பார்த்தேன். இது வந்து இந்தியாவிலேயும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யூலேருந்து எக்ஸ், அதான் ட்விட்டருக்கு வந்து ஒரு சில இது போட்டிருக்காங்களாம். இந்த மாதிரி மிஸ்லீடிங் ப்ளூ செக் மார்க் சிஸ்டம், இது வந்து உருப்படியாக அவனுக்கு கொடுக்கவே இல்லை. இது எதுக்கு வெரிஃபை பண்ற மாதிரி தெரியல, வாங்கி உள்ளதுக்கு போட்டுக்கிறாங்க. சும்மா ரேண்டமாக சொல்கிறேன். சிவபர்ணினே நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நானும் போய் ப்ளூடூத் வாங்கிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஏன் இப்போ பாஸ்வேர்ட் மாதிரி ஏதாச்சும் என்னோட ஐடி மாதிரி ஏதாவது சும்மா கிரியேட் பண்ணிட்டு அதில் பேர்லாம் அப்படியே பியூர் க்ளோனு. நம்ம எது ப்ளூடிக் இருந்தாலே ஓகே, வெரிஃபைடு ஆன அக்கௌண்ட்டு, இவங்க வேலிடாக தான் போஸ்ட் போடுவாங்க அப்படின்னு நினைப்போம். இப்போ பார்த்தா சிவபர்ணி ப்ரோ போட்டிருக்கோம், ப்ளூடிக்கும் இருக்கும். ஓகே, இந்த மனுஷன் தான் போல இருக்குன்னு பார்த்தா ஏன்டே இருக்காதான் ப்ளூடிக்கு. நானே இப்போ ப்ளூடிக் இல்லாம தான் சுத்திட்டு இருப்பேன். அவர் பார்த்தா வேற எதாவது மிஸ்லீடாக அது என்னென்னவோ பேசி வச்சிருப்பாங்க. என்னடா அப்போ இதான் உண்மையா? ஏன்னா அந்த ப்ளூடிக் வந்து கொலாராக இருக்குது, எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. 18+ அக்கௌண்ட் வச்சிருக்கானுங்க, அவனுங்களுக்கும் ப்ளூடிக் கொடுக்குறானுங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. மானிட்டைசேஷனை கட் பண்ணுங்க. ட்விட்டர் பாருங்க, எலான் மஸ்க்கும் பார்த்தீங்களா ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இங்கே பிஹேவ் பண்ணுறான். ஹியூமன் கைண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அவன். நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். எல்லாரும் வந்து மார்ஸுக்கு போகிறதுக்காக மிஷன் பண்ணுறாரு. மார்ஸ் வந்து அவர் வந்து கல்டிவேபிள் லேண்டாக மாற்ற போகிறாரு. அப்புறம் இங்கேருந்து எல்லாரையும் கூட்டு போய் என்ன எனக்கு புரியல, இருக்கிற ஊரை பாதுகாக்கிறதுக்கு வழியை கண்டுபிடுறான்னு கேட்டால் மார்ஸில் போய் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு வழி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறாங்களாமா. இங்கே ஊரை எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பற்றி யோசிக்க வக்கில்ல. இங்கேருந்து எங்கேயோ போக முடியாத இடத்துக்குலாம் யோசிச்சு, மேபி அவங்க இன்ஃப்ரா கொஞ்சம் டெவலப்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கலாம்ல. எது மார்ஸ்லையா? எலான் மஸ்க் ஏரியாவை சொன்னாங்க. ஏரியா இன்னும் நான் என்ன கேட்குறேன், அப்போ இங்கேருந்து எங்களெல்லாம் கூட்டு போனால் அங்கேயும் போய் டீ குடிச்சுட்டு கப்பு போடுவோம். நம்மளேங்க அவன் கூட்டு போகிறான், நம்மளேங்க கூட்டு போவான். அப்புறம் சரி யாரெல்லாம் கூட்டு போகிறேன்? எலைட் கிளாஸ் தாங்க அவன் கூட்டு போவான். சரி எலைட் கிளாஸை கூட்டு போவான். டெஸ்லா காரை கூட நம்ம பார்க்க முடியாது.
பார்க்க முடியறதில்ல. அந்த நேரத்துல நம்ம இன்ஃப்ரா இருக்கு. இதுல பாருங்க, இதுல இப்போ மானிட்டைஸ் கொடுத்து என்ன நல்லது பண்ணிருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ட்விட்டர் வந்து ஒழுங்கா ரேஜ் போயிட்டு எல்லாரும் மட்டும் கடிக்கடி கடிப்போம். ட்விட்டர் எப்படி இருந்தது ஒரு காலத்துல அப்படின்னா, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ற இடம் மாதிரி இருந்தது. இந்த பரத் இங்க தான் இருக்கான், அவன்லாம் வந்து 2012, 13 ட்விட்டர் யூஸ் பண்ணி இருந்திருப்பான். அப்போ ட்விட்டர் எப்படி இருந்திருக்குன்றதை யோசிக்கும் போது அவனுக்கே வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்களே, அதுலயும் செமையா இருக்கும், பார்த்தா இல்லையா? நல்லா அதுக்கெல்லாம் வரவே மாட்டேன். அப்புறம் ட்விட்டர்லயே என்னோட பேஜை தவிர இறங்கி போக மாட்டேங்க. இவர் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை போட்டு ஓடிடுவோம். ஆமா, நாங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். கௌதம் ப்ரோ பார்த்துட்டு காமிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் அவரும் நிறுத்திட்டார், இவன் அனுப்புறதையும் பார்க்க மாட்டான்டா அப்படி. அப்புறம் ஷாமி சைட்லேருந்து டேப்லெட் மார்க்கெட் குரோத் அதை பற்றி பெருமையாக சந்தீப் ப்ரோ அவர் வந்து பேசியிருந்தாங்க. ஆமாம், பார்த்தேன். ரேங்கிங் 3க்கு வந்திருக்காங்க ஒரு வழியா டேப்லெட்டில். ஏன்னா டேப்லெட்டில் அவங்களுக்கு நல்லா தான் சேல் போயிட்டுருக்கு. பேடு ஷாமி, போக்கோ, ரெட்மி எல்லாத்தையும் சேர்த்து தான் தேர்ட் ப்ளஸில் இருக்காங்க. ஆப்பிள் எல்லாம் பீட் பண்ணிட்டு மேலே வந்திருப்பாங்க. அந்த மார்க்கெட்டில் யாரும் கிடையாது. ரியல்மி பேடெல்லாம் என்ன இப்போ தான் ஏதோ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வந்திருக்கான். OnePlus பேடு இருக்கு. இல்லை, ஆக்சுவலாக ஷாமிக்கு என்ன அட்வான்டேஜ்னா போக்கோ பேட் விற்கிது, ரெட்மி பேட் விற்கிது, ஷாமி பேட் விற்கிது. ஏன்னா பேடு தான் ப்ராப்பராக 30K எல்லாமே இருக்கு. எல்லா ரேஞ்சிலுமே இருக்கும். 10K இருக்கும், 15 இருக்கும், 20, 30. அதில் தான் ஷாமி ஓரளவுக்கு பேட்லேயாவது இருக்காங்க. அதையாவது மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு நண்பர் சொல்றாரு, யூடியூப் சேனல்லாம் வைக்கிறதா இருந்தா எரும மாடு ஸ்கின் தான் ப்ரோ வேணும் அப்படின்னு போட்டிருக்காரு. எரும மாடு ஸ்கின்னா அப்படின்னா அதான் திக் ஸ்கின் வேணும் ப்ரோ, யார் என்ன சொன்னாலும். ஓகே வாழை தடை போட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி பதில்கள் சொல்றதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு போட்டிருக்காரு. டெட்டர்மினேஷன். யூடியூப் மட்டும் இல்லை, ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னாலே அந்த இதை பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இல்லை, அது மட்டும் இல்லை. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, சில சமயங்கள் நம்ம தான் எஜுகேட் பண்ணணும். இப்போ நான் ஒருத்தனை பார்க்குறேன்டா எங்கள் ஏரியாவில், சும்மா எல்லாரும் வீட்டு பெல்லையும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் அப்படின்றதுக்காக நான் பெல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்மளோட பெல்லே அடிச்சுட்டு போவாங்க. நான் அது பெல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எக்ஸ்ட்ரா சொல்யூஷனா? இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக ஆகணும்னு தெரியும். அப்புறம் எங்கள் போஸ்ட் அங்கிள் வந்து நின்று சிவான்னு கத்திக்கிட்டு இருப்பாரு, பாவம் மனுஷன். கொரியருக்குலாம் அவர் தான் வராரு அந்த ஒரு மனுஷன். ஸோ அதான் இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பசங்களுக்கு புரிய வைக்கணும், இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் எஜுகேட் பண்ணுறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. எல்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பயுமே அதுதான். எப்படி தண்ணி அடிக்கிறது, எப்படி தம் அடிக்கிறதுன்னு மட்டும் சொல்லியிருந்தா பத்தாது. நாங்கள் பூமர்னு சொல்லுவோம். அதான் அந்த பூமர் மாதிரி எப்படி சவுக்குன்னு சவச்சிட்டே இருந்தாலும் 4 நாளாக இருந்தாலும் அப்படியே அங்கேயே இருப்போங்க, அந்த மாதிரி இருக்கணும். அட்வைஸ்ன்னு இல்லை, வாயை தந்தாலும் பூமருங்கிறாங்க இப்போலாம். இல்லையே, நான் ஹாப்பி டென்ட்டில் போடுவேன். பார்த்தீங்களா, இவர் பூமர் ப்ரோ மேக்ஸ் பெட்டர், நான் இப்போ தான் யங் பூமராக இருக்கேன். கரெக்ட், மொக்க போடுறது. சரி, ஓகே, ரைட்ரா, ஓகே, அவ்வளோதானே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போங்க. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பார்க்கலாம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. வச்சிருக்க பணம் பத்திரமா வச்சுக்கோங்க. பாய்.